பெண்களாக இருக்கும்போது இவங்களுக்கும் அது பொருந்தும். அதே குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் வேறுபட்டு அவங்க யோசிக்கிறது என்னன்னா, என்னோட குடும்பம் தான் முதல்ல எதுனாலும் சரி. இவங்க வந்து கணவன் அப்படின்னு ஒருத்தங்களை மட்டும் யோசிக்காம, கன்னி, மகரம், அடுத்தது விருச்சகம், இவங்க எல்லாம் உங்களுக்கு செட் ஆவாங்க. அதாவது உங்களோட எனர்ஜிலேயே இருப்பாங்க. நீங்க யோசிக்கிறதையே அவங்களும் வந்து யோசிப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி சிம்மம், கும்பம், இது வந்து ரெண்டுமே வந்து இந்த ராசிக்கு ஒத்து போகாது. மோஸ்டா வந்து எனர்ஜி வந்துட்டு எப்பவுமே வந்து இவங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று யோசிப்பாங்க, ஆப்போசிட்டா தான் சொல்லுவாங்க. சொல்றது மட்டும் இல்லை, இந்த ராசிக்காரங்களுமே கொஞ்சம் புகழை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு புகழ் வந்து இவங்க புகழ் உச்சியில போகணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு ராசியோட செட் ஆகல, அதுல தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அல்லது ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு வெளியில வர விருப்பம் இல்லை, கண்டினியூ பண்ணணும், எங்களுக்கு அந்த மனநிலைமை தான் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னா, கிறிஸ்டல் பயன்படுத்தும் போது அது எப்போ உடையும் அப்படின்னா, எனர்ஜி அதால் பேலன்ஸ் பண்ண முடியல, ரொம்பவே வந்து நெகட்டிவ் எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது தானாக விரிசல் விடும், உடையும். நல்லதுதான், தவறு ஒன்றும் இல்லை. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பாக இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ரிஷப ராசியில பிறந்தவங்க எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷப ராசிக்காரர்களுடைய பொதுவான குணநலன் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். முதல்ல ஆண்கள் பத்தி சொல்லுங்க மேம். ரிஷபராசி நேயர்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சுக்கிரன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க. நில தத்துவம் கொண்ட இந்த ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர். சுக்கிரன் வந்துட்டாவே வந்துட்டு புகழ் உச்சியில இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால வரக்கூடிய பார்ட்னர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப உறுதியான, கவனமான, தீர்க்கமான, பொறுமையா முடிவு எடுக்கக்கூடிய இவர்கள் வந்து அதை வந்து ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி, அதாவது வந்து எப்பவுமே வந்துட்டு சூப்பர், வெல் டன் அப்படின்னு இப்படி அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிச்சு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்களா இருக்கவங்க வந்து மனைவிக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அதுல எப்படி அப்படின்னா, எவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாலும் சரி அதுல மனைவிக்கு தான் வந்து முதல் உரிமை, அல்லது முதல்ல அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பெண்களாக இருக்கும்போது இவங்களுக்கும் அது பொருந்தும். அதே குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் வேறுபட்டு அவங்க யோசிக்கிறது என்னன்னா, என்னோட குடும்பம் தான் முதல்ல எதுனாலும் சரி. இவங்க வந்து கணவன் அப்படின்னு ஒருத்தங்களை மட்டும் யோசிக்காம, அல்லது ஆண்களை யோசிக்காம, அந்த மனைவியா இருக்கவங்க வந்து எப்பவுமே வந்து பெண்களா இருக்கும்போது என்னோட குடும்பம் தான் முதல்ல அப்படின்னு அந்த யோசனை இருக்கும். குடும்பத்துல இருக்கவங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆப்போசிட்ல இருக்கவங்க அல்லது வெளியில இருக்கவங்க ஏதாவது செஞ்சுட்டா கூட பயங்கர கோபம் வரும் அவங்களுக்கு. அதனால திருமண வாழ்க்கையாகட்டும், பிஸ்னஸ், உங்களோட ஒர்க்ல எப்பவுமே வந்து இவங்க எதிர்பார்க்கிறது இதுதான், முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா மன அமைதியோட இருக்கணும்னு எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் வந்து பொருத்தமா இருப்பாங்க, எந்த ராசியை அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஸோ என்னென்ன ராசியை முதல்ல சூஸ் பண்ணலாம் ரிஷப ராசிக்காரர்கள்? கன்னி, மகரம், அடுத்தது விருச்சகம்,
இவங்க எல்லாம் உங்களுக்கு செட் ஆவாங்க. அதாவது உங்களோட எனர்ஜிலேயே இருப்பாங்க. நீங்க யோசிக்கிறதே அவங்களும் வந்து யோசிப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நீ இதுதானே யோசிச்ச அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த புகழ்ச்சியின் உச்சக்கட்டம், புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுல இந்த ராசியினரோட நீங்க சேர்ந்து எந்த வேலையை செய்யும் போதும் அவங்கள பாராட்டுறது என்ன, அவங்க இவங்கள பாராட்டுறது என்ன, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் லூப்ல. ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னே சொல்லலாம்ல இவங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து இப்போ நீங்க சொன்ன ராசியில 3 ராசியுமே எங்களுக்கு செட் ஆகல மேடம், இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு 2-3 ராசி இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா வந்து இவங்க 2 பேரும் எந்த பெரிய பிரச்சனை இல்லாம அவங்க திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகும் அப்படின்னா அப்படி என்ன ராசி மேம் இருக்கு? கடகம், மீனம், இந்த 2 ராசியை அவங்க செகண்ட் ப்ரியாரிட்டியில வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சலாம் போடுவாங்க, ஆமா சாமி ஆமா சாமி உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். அதனால வந்து இவங்க 2 ராசியும் இந்த 2 ராசியும் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லா இருக்கும். மெயினா பிசினஸ் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம். ஓகே, ஸோ அடுத்ததா வந்து ரிஷப ராசிக்காரர்கள் கூட சேர்த்து வைக்கவே கூடாது இவங்க 2 பேரையும், இந்த 2 ராசியும் சேர்ந்தாலே பிரச்சனை தான், அப்படி ஏதாவது குறிப்பிட்ட ராசிகள் இருக்காமா? இருக்கு. சிம்மம், கும்பம், இது வந்து 2மே வந்து இந்த ராசிக்கு ஒத்து போகாது. மோஸ்டா வந்து எனர்ஜி வந்துட்டு எப்பவுமே வந்து இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க, ஆப்போசிட்டா தான் சொல்லுவாங்க. சொல்றது மட்டும் இல்ல, இந்த ராசிக்காரங்களுமே கொஞ்சம் புகழை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு புகழ் வந்து இவங்க புகழ் உச்சியில போகணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம்தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சப்போஸ் இல்ல இதுதான் வேற வழியே இல்ல, இது 2 ராசி தான் எங்களுக்கு அடிக்கடி ஜாதகத்திலேயே இதுதான் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த லெவலான நட்சத்திர பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போயிட்டு அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ மாறும், உங்களுக்கு கிரக நிலைகள் மாறும்போது நிச்சயமா இந்த ராசியினர் வந்து ஒரு 75% நீங்க அதுல வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்க சொன்ன ராசிகள்ல நாங்க வந்து திருமணம் பண்ணல, இப்போ வந்து நீங்க சேரக்கூடாதுன்னு சொன்ன ராசியில நாங்க திருமணம் பண்ணிட்டோம், இல்ல ஆல்ரெடி எங்களுக்கு பண்ண திருமணத்துல பெரிய திருப்தி இல்லை, நாங்க சந்தோஷமா வாழல, எங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல, நாங்க பிரியலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டோம், இந்த மாதிரியான மனக்குழப்பத்துல இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெமடியா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் பத்தி அவங்களுக்கு ரெமடியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் அணியும் போது அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பா இருக்குமா? இன்னொரு ராசியோட செட் ஆகல, அதுலதான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அல்லது ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு வெளியில வர விருப்பம் இல்லை, கண்டினியூ பண்ணணும், எங்களுக்கு அந்த மனநிலைமை தான் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னா ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து இவங்க பயன்படுத்தலாம். பேர்லயே இருக்கு, ரோஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எங்க வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா மேட்சிங் சரியில்லாத போது அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு மெயினா பொருளாதாரத்தினாலதான் இவங்க வீட்டுல எப்பவும் சண்டையும் பிரச்சனையாவே இருந்துட்டே இருக்கும். இவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்டவர் இல்லையா இந்த ராசி, அதனால நிறைய புகழ்ச்சி, நிறைய பேர், புகழ், பணம் நிறைய வரணும், ஆனா அமைதியான சூழல் வீட்டுல இருக்கணும்னு நினைக்கும் போதே இவங்க வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், சேரக்கூடாத ராசியில சேர்த்து வச்சதுனால. ரோஸ் குவாட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிங்க. குளிக்கும் போது அந்த ரோஸ் குவாட்ஸை கையில வச்சுட்டு குளிங்க. ஏன்னா அந்த ரோஸ் குவாட்ஸும் தண்ணீர்ல வாட்டருக்கு இருக்க அந்த எனர்ஜினால உங்க வீட்டுல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த எனர்ஜி வந்து மாற ஆரம்பிக்கும். சரி, வேற மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னா பிரேஸ்லெட்டா பயன்படுத்தலாம், ஆனா வேற எந்த கிறிஸ்டல் கூடயும் பயன்படுத்தக்கூடாது. இதை சரியா கரெக்டா அதை மட்டும் தான் வந்து பயன்படுத்தணும். இல்லை நான் வேற கிறிஸ்டல்லாம் ஏற்கனவே போட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா துல்லியமாக பார்த்து உங்களோட அடுத்த நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க மாத்தி போட்டுக்கலாம் வேற கிறிஸ்டல்ஸ் கூட. ஓகே, ஒருவேளை இந்த ஸ்டோன்ஸ் நாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல ஏதாவது உடைஞ்சு போயிடுச்சு இல்ல தொலைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப இதை வாங்கி கண்டினியூ பண்ணலாமா, எப்படி மேம்? யூஸ்வலா வந்து கிறிஸ்டல் பயன்படுத்தும் போது அது எப்போ உடையும் அப்படின்னா எனர்ஜி அதால பேலன்ஸ் பண்ண முடியல, ரொம்பவே வந்து நெகட்டிவ் எனர்ஜி அங்க அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது தானாக விரிசல் விடும், உடையும். நல்லதுதான், தவறு ஒன்றும் இல்லை, அது அந்த எனர்ஜி அதை எடுத்துக்கிச்சு, உங்களுக்கு வர வேண்டியது அது எடுத்துச்சு. இன்னொரு எப்படி உடையும் அப்படின்னா கை தவறி கீழே விழுந்துரும், இல்லை ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தினால தான் உடையும். அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேற பயன்படுத்திக்கோங்க. தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஊரில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பரி பண்ணலாம், அதாவது குழியில் தோண்டி புதைச்சி வச்சிடலாம், அந்த மாதிரி செஞ்சுருங்க. ரொம்ப அலட்சியமாக வந்துட்டு வேற எங்கேயாவது தூக்கி போட வேண்டாம். ஏன்னா அதுவே நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது வச்சிருக்கிறதுனால தானே. இப்போ நீங்கள் கண்ணாடி உடைஞ்சா என்ன செய்வீங்க வீட்டில்?
அடுத்தவர்கள் காலில் குத்தக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பா நம்ம கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவோம்ல, அதே லாஜிக்கு கிறிஸ்டலுக்கும் பயன்படுத்தணும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த கிறிஸ்டல்ஸ் இப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் மேம்? லைஃப் லாங் பயன்படுத்தலாம். ஆனா நீங்க வந்து இதை கன்சல்டேஷன் வச்சு நீங்க அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பாதிப்பெல்லாம் வந்து ரொம்ப கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு தகுந்த மாதிரி தானே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால பாதிப்பை ஒன்றும் கொடுக்காது இது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணணும், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது, ஒருவேளை அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை அப்படின்னா அதற்கு ஸ்பிரிச்சுவல் ரெமடியா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி எப்பவும் போல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.